ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். நம்ம பிக் பாஸ் சீசன் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரோமோவில் என்ன அப்படின்னா விசித்ரா இந்த தினேஷ் இதுதான் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு டாக்கபிள் டாப்பிக்காக நம்ம இந்த பிக் பாஸ் சீசனில் ஓடிட்டுருக்குது அப்படின்னா இதுதான். ஸோ அது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் வந்தாலும் விசித்ரா செய்கிறது சரி அப்படின்ற மாதிரி பல பேர் தினேஷும் பின்னாடி தான் பேசுகிறாரு, விசித்ராவும் பின்னாடி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப தப்பாக போகுது. ஸோ அதை இந்த வாரம் கமல் சார் கேட்பார், இதை ஒரு விஷயமா எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிக்ஷன் வினிஷாவை பேசினப்பையோ இல்லை மாயா பல பேரை பர்சனல் அட்டாக் பண்ணப்பையோ நம்ம கமல் சார் என்ன அப்படின்னா கொஷின் ரைஸ் பண்ணதே இல்லை. பட் இந்த ப்ரோமோ பயங்கரமாக தான் இருக்குது. எப்படி நீங்கள் ஒரு 2 பேருக்கு இடையில உள்ளதை நீங்கள் பேசலாம் அப்படின்ற மாதிரி அவர் கொஷின் கேட்டார். அது மாதிரி ஒரு மேரேஜுக்கான கவுன்சிலராலாம் நம்ம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக என்ன அப்படின்னா நம்ம விசித்ரா ரோஸ் பண்ணி எடுத்துட்டாரு. விசித்ரா அப்போயும் கீழே விழுந்தாலும் அதாவது சொல்லுவாங்கள்ல, மண்ணை கவுனாலும் மீசையில் மண் ஒட்டாமல் இருக்குது, அதான் அந்த மாதிரியே என்ன அப்படின்னா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சார், இனிமேல் பண்ணலை சார் அப்படின்ற மாதிரி அக்செப்டும் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. என்னோட கொஷின் இதை பார்த்தப்ப இப்போ இது கமல் சார் கேட்டது தப்பு அப்படின்னு நான் சொல்லலை. பட் நிறைய டைம் மாயா நிறைய விஷயங்கள் பர்சனல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் விக்ரமோட தங்கச்சி வந்தப்போ கூட விக்ரம் தங்கச்சிலாம் உள்ளவே வந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசினாங்க. நம்ம விஷ்ணு பூர்ணிமா இவங்கெல்லாம் டேரெக்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா லவ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு நிறைய பர்சனல் அட்டாக் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா மாயா வீக்லி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அப்போல்லாம் ஏன் கொஷின் கேட்கல? ஸோ ஏன் மாயா பண்ணுறதை மட்டும் கொஷின் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதான் எனக்கு மனசில் தோணுது இதை பற்றி பேச நினைக்கும் போது. பட் விசித்ரா மேம் செஞ்சது தப்பு இல்லை, ஏன் இதை கேட்டாங்க அப்படின்னு கேட்கல. ஏன் மாயாவை கொஷின் கேட்க மாட்டுறாங்க? மாயா எப்போதுமே பூர்ணிமாவை போட்டு ரோஸ் பண்ணி எடுக்கிறாரு, ஏன் மாயாவை மட்டும் கொஷின் கேட்க மாட்டுறாரு அப்படின்றதான் என்னோட கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்கும் கண்டிப்பாக வந்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பை பை. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.